வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எங்கே அந்த வெண்ணிலா, கெட்ட வார்த்தையில் திட்டிய அஜித், கண்ணீர் விடும் ரசிகர்கள், வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகரும் இயக்குனருமான மனோஜ் இன்று மாலை மாரடைப்பால் காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 47. இவரது மரண செய்தி அறிந்து திரைப்பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. இசைஞானி இளையராஜா, நடிகை மீனா, நடிகர் சாந்தனு உள்ளிட்ட பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் மனோஜ் நடித்த வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் இடம்பெற்றுள்ள எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடலை ட்ரெண்டாக்கி வராங்க. மேலும் அவர் பேசிய வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக கிடைத்தாலும் பெரிய ஹீரோ என்ற அந்தஸ்தை இவரால் பெற முடியலை. இதனை அவருமே பெரிய சோதனைகளாகவும் எடுத்துக்கொண்டதும், ஆனால் வாழ்வில் வெற்றி தோல்வி குறித்து மனம் திறந்து சமீபத்தில் மனோஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இயக்குனர் மகனாக இருந்து கொண்டு வெற்றி பெறவில்லை, நடிப்பு வரவில்லை என பலருமே கமெண்ட் அடித்து சொன்னாங்க. அதற்கு ரொம்ப தன்மையாக என்னிடத்தில் பார்த்த மற்றவர்கள் வெளியே பேச வேண்டாம், இழந்தவனுக்கு மட்டும்தான் இழப்பினுடைய வழி தெரியும் என கூறியிருக்கார். எனக்குத்தான் தெரியும், நான் என்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று தெரியும். என்னடா இப்படி ரிஜெக்ட் இருக்குன்னு ஆரம்பத்தில் வழியாக தான் இருந்தது, தூக்கி போடு, உனக்கு இருந்தால் தான் வந்து சேரும் என்று போக போக ஈஸியாக எடுத்துக்கொண்டார் என மனோஜ் கூறினார். நீலாங்கரையில் விஜய் வீட்டின் அருகே தான் மனோஜ் வீடும் இருக்கிறது. விஜய் குறித்து சமீபத்தில் பேட்டியொன்றில் தெரிவித்த அவர், விஜய் ரொம்ப பிடிக்கும், என பக்கத்து வீடு தான், அவர் மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது, அவரிடம் பிடித்ததே அவருடைய வசன உச்சரிப்பு தான், ரொம்ப அழுத்தமாக அந்த டைலாக்கை பேசுவார். வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோற்பா, தோக்குறவன் ஜெயிப்பா என்ற வசனம் பேசும்போது அவரோட கண்ணை பாருங்க. மனோஜ் பேசியிருந்தார். விஜய் பேசும்போது வசனம் சொந்த அனுபவத்திலிருந்து எடுத்திருக்காங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷல் என்றும் மனோஜ் அவர்கள் கூறினார். தனது சினிமா அனுபவம் குறித்து பேசிய மனோஜ், தாஜ்மஹால் படப்பிடிப்பின் போது திருப்பாச்சி அருவாலை பாட்டு முடிந்த பிறகும் அதை அஜித் சாரிடம் போட்டு காண்போம். அவர் என்னை பார்த்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டாரு. டேய், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம், உனக்கு ஈஸியாக கிடைத்திருக்கு என்று ரொம்ப ஜாலியாக கிண்டலாக பேசினார். இதை சர்ச்சையாக வேண்டாம், அஜித்துக்கு என் மீது தனி பாசம் இருக்கும், அவர் நீ கலக்கு நல்லா இருக்கணும் என்று தெரிவித்து மனோஜ் கூறியிருந்தார். மனோஜ் நடித்த படங்கள்லேயே 90 ஹிட்ஸ்களை மட்டுமல்ல, சினிமா ரசிகர்களும் கவர்ந்த படம் என்றால் வருஷமெல்லாம் வசந்தம் படம்தான். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள எங்கே அந்த வெண்ணிலா பாடலை பகிர்ந்த ரசிகர்கள் மனோஜுக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த படம் அவருக்கு மிக பிரேக் கொடுத்த படம்தான். ரொம்ப சாதுவாக ஒரு தலை காதலனாக இருந்து அனைவரும் இதயத்தை கவர்ந்தார். இன்று உயிருடன் இல்லை என்பதில் ரசிகர்களை ஏற்க மறுக்கிறாங்க. தாஜ்மஹாலில் சொட்ட சொட்ட நனைந்து கரைந்து போனது கண்ணீருடன் தெரிவித்து மீண்டும் அந்த வெண்ணிலா கையில் வராதா என்று தெரிந்து சென்றவர் என்று அன்புடன் பேச தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.